பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜீவிதத்தில் தேவன் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் வாய்ப்பு கொடுத்த தேவதாசனுக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாய் நான் 138ஆம் சங்கீதத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து தேவன் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தின் பிரகாரம் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 138 அதனுடைய 2வது வசனம். சோதரம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா. வார்த்தையில் மகிமைப்படுகிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் யார்? அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையாய் வந்தார், வார்த்தையை மரித்தார். இப்பொழுதும் கூட நம்மளோடு வார்த்தையாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கலாம், ஆனாலும் தேவ ஜனங்களுக்கு ஒரு பிரத்யேக ஒரு சந்தோஷம் எப்படின்னா, நம்ம துன்பத்தில் பிரச்சனைகளை போராட்டங்கள் இருக்கும்போது நம்மளுடைய தேவன் வார்த்தையினால உங்களையும் என்னையும் தேற்றி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேளையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யோவான் 1:1 பார்க்கிறோம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமே. நம்மளுடைய தேவன் ஆதியிலே முதல் இம்மட்டும் அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் அந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய வேளையில கூட வந்திருக்கிற உங்களோடும் என்னோடும் கூட கர்த்தர் பேசுவாராக. ஒரு விஷயம் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படலை. வெளிப்படனா என்ன? அவன் ஆண்டவர் என்ன அறியலை. அப்போ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது உங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். சாமுவேல் எங்க இருக்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறான். ஆமே. சாமுவேல் எங்க வளர்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்கிறான். அப்போ சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வளர்ந்தாலும் கூட கர்த்தருடைய சத்தம் என்னவென்று சாமுவேலுக்கு தெரியல. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் கூட ஆமே, நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது தேவன் பேசுகிற வார்த்தையை அறிகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய தேவன் வார்த்தையினாலே உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முன்னாடி இருக்கிற நானோ பாஸ்டரோ யாருமே இல்லை, ஆண்டவர் உங்களோடு வார்த்தையினால பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தையை அறிகிறவர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை அறிகிறவர்களாய் நாம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவ வார்த்தையை அறிந்தா மாத்திரமே கர்த்தர் நம்மளோடு அவர் வார்த்தையை கொண்டு நம்மளோடு அவர் பேச முடியும். ஹல்லேலூயா. ஏலி சொல்கிறான், ஏலி கிட்ட போய் சாமுவேல் கேட்கிறாங்க, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைன்னு சொல்றாங்க 2 முறை. ஆனா 3வது முறை ஏலி சொல்கிறான், நீ போ படுத்துட்டு ஆண்டவரே சொல்லும். அப்போ ஏலிக்கு தெரிகிறது ஆண்டவர்
தான் சாமுவேலை கூப்பிடுறான்னு. ஆனா சாமுவேலுக்கு தெரியல. இந்த வேலையில கூட கர்த்தர் உங்களோடு சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரானா, உங்களோடு பேசுவாரானா, முதலாவது அதை நீங்கள் இந்த நாட்கள்ல அறிகிறவர்களா இருக்க வேண்டும். உங்களை கொண்டு தேவன் வைத்த திட்டங்கள் பெரியதா இருக்கலாம், தரிசனங்கள் பெரியதா இருக்கலாம், அழைப்பு பெரியதா இருக்கலாம். ஆனாலும் தேவ சமூகத்துல தேவ ஜனங்கள் அதை அறிகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய திட்டத்தை நான் அறிந்தால் மாத்திரமே அதனூடாக நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஊழியத்துக்கு ஒரு தரிசனம் உண்டு. அப்போ நம்மளை தேவன் தெரிந்தெடுத்த உங்களையும் என்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அப்போ தேவ சமூகத்துல தேவனால ரட்சிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட நாம் தேவ சமூகத்துல தேவன வசனத்தை அறிகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ வசனத்தை அறியும் போது மாத்திரமே அந்த வசனம் நம்மில் ஊடாக இருந்து அவருடைய காரியங்களை கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ பார்க்கிறோம், சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். இந்த வேளையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுக்கிறவர்களை மாறுங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை உங்களுக்கு எதிராய் கடந்து வரும்போது அதை யார் பேசுறாங்கன்னு அல்ல, கர்த்தர் ஏன் கூட பேசுறாரா, ஏன் கூட என்ன கர்த்தர் பேசுகிறார் என்பதை மாத்திரமே நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ சீமோன் என்ன பண்றாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அவங்க முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேலையில நீங்க பிரயாசப்பட்டு எல்லா காரியங்களும் நஷ்டமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை சில வெறுமையான காரியமா இருக்கலாம், நீங்க முயற்சி பண்ணி எல்லாமே இழந்த நிலைமையா இருக்கலாம், உங்களால முன்னேறி போக முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க பலவீனப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேலையில கூட கடந்து வந்திருக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த சரீரத்தில் இந்த பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அந்த நாட்கள்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆமே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யும் போது தேவன் அதை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். அவன் பாருங்க, பிரயாசப்படுறான், ஆனா அவனால ஒண்ணுமே முடியல. ஆனா அந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது என்ன பண்றான், கீழ்ப்படுகிறான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சு கூட அந்த ஆராதனைக்கு நீங்க இருக்கலாம். ஏன் என்னுடைய குடும்பத்துல ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் என்ன பின்தொடர்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கலாம். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கன்னு சொல்லி கூட நீங்க இருக்கலாம். நான் இவ்வளவு உண்மையா இருக்கேன், இவ்வளவு ஆராதிக்கிறேன், இவ்வளவு உங்களை துதிக்கிறேன், இவ்வளவு மகிமைப்படுத்துகிறேன், ஆனா எனக்கு ஏன் இப்படி ஒரு நெருக்கம் நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து அந்த காலை வேளையில் பேசுகிறார். ஆகிலும் அந்த இடத்துல ஒரு துவக்கத்தை பார்க்கிறோங்க நம்ம. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு துவக்கத்தை தேவன் துவக்குகிறார், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆகிலும் அப்படிங்கிறத முடிகிறதல்ல, ஒரு துவக்கம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த நாட்கள சில காரியங்களை தேவன் துவக்க விரும்புகிறார். நீங்க தேவ வார்த்தையின்படி செய்யுங்க, தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்த வலைங்கிற இடத்துல நீங்க உங்க பிரச்சனையை வைக்கலாம், உங்க போராட்டத்தை வைக்கலாம், உங்களுடைய நெருக்கத்துல வைக்கலாம், உங்களுடைய வியாதிகளை வைக்கலாம், நீங்க அதை எது வேணா வச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. அவன் பிரயாசப்படுறான். ஏன்னா நம்மளுடைய பலத்தினால் நம்ம எத்தனை நாள் நம்ம அந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியும்?
கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் சில நெருக்கங்களையும் போராட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். அதை உணராதபடி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நெருக்கம் இல்லைன்னா, போராட்டம் இல்லைன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க மாட்டோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஒரு பிரச்சனை எனக்கு இல்லைன்னா நான் ஆண்டவரை தேட மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லைன்னா, நெருக்கம் இல்லைன்னா நான் தேவனை தேட மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டது போதும், உங்களுடைய பலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனது போதும். எனக்கு இந்த பலன் இருக்கு, எனக்கு இந்த ஞானம் இருக்குன்னு செஞ்சது போதும். தேவ வார்த்தையின்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆகிலும் அப்படின்னு சொல்றத நீங்க அந்த நாட்கள் ஒரு துவக்கம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துவக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வார்த்தை என்னோடு அதிகமாய் பேசிச்சுங்க. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:6. பாருங்க, மிகுதியான வலை கிளியிற அளவுக்கு மீன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மையை அவர் செய்ய போகிறார். நம்ம நினைச்சதல்ல. சீமோன் நினைச்சிருப்பானா? கேட்டு ஒரு நான் வலைய போடுறேன், எனக்கு கொஞ்சம் மீன் கிடைச்சா போதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்கிறது, நம்ம பிளானு திட்டம் எல்லாம் சின்னது, அது சின்னதுதான். ஏன்னா நம்மளுடைய தரிசனத்துக்கு ஏற்றதை நம்ம பார்ப்போம். ஆனா கர்த்தருடைய தரிசனம் உங்களை கொண்டு உள்ளது பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு மிகவும் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. வலை கிளியத்தக்க அளவுக்கு மீன் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யாரும் காணாத பிரகாரம் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள் மத்தியில அவங்க மேன்மைப்பட, அவங்க ஒரு வியந்து பார்க்கத்தக்க ரீதியில கர்த்தர் உங்களை அவருடைய நாம மகிமைக்காக தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுற வார்த்தையை செவி கொடுக்கிறது எல்லாருமே கொடுக்க முடியும். நான் செவி கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம். தேவனை அறியாதவங்க கூட செவி கொடுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா கீழ்ப்படுகிற சுபாவம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். ஏன்னா அவர் வார்த்தையில் மகிமைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்க நினைச்ச காரியம் இல்ல, நீங்க விரும்புகிற காரியம் அல்ல, நீங்கள் வைத்த திட்டங்கள் அல்ல. கர்த்தர் உங்களை மிகுதியான பலத்தினால நிரப்பி அவர் உங்களை பெருக பண்ண போகிறார். அவர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த நாட்கள்ல தேவ வார்த்தையின்படி ஒரு விசை உங்களுடைய வாழ்க்கையில எந்த நெருக்கங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுத்து வைக்கும் போது கர்த்தர் அதற்கு வேண்டிய பலனை தேவன் நல்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. சோத்ரம். முதலாவது நான் சொன்ன ஒரு வசனம், ஒரு காரியம், தேவ வார்த்தையை அறிய வேண்டும். இரண்டாவது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது ஒரு வசனத்தை கூட உங்கள் மத்தியில் வைத்து நான் அமர விரும்புகிறேன். யோவான் 15 அதனுடைய 17 ஒரு நிமிடம். சோத்ரம். ஹல்லேலூயா. யோவான் 15:7. சோத்ரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கணும். கர்த்தர் ஒரு பிராமிஸ் கொடுத்தாருன்னா அது 2024 முடியறதுக்கு இல்லை, அது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய என்னுடைய ஜீவிதத்தில் நடக்கும். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். அம்மே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். தேவ வார்த்தை நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்ம கேட்கிறத கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
தேவ வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கணும். அது ஒரு விசை கேட்டுட்டு அது போகிறதுக்காக அல்ல. அந்த வார்த்தையினால கர்த்தர் எப்பொழுதும் நம்மளோடு பேசி நம்மளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நமக்கு தேவ வார்த்தை நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எதை நோக்கி இந்த காலை வேளையில வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால உங்களை பலப்படுத்தி இந்த ஆராதனையிலிருந்து உங்களை கடந்து போக செல்வாராக. இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனையிலிருந்து கடந்து போகும்போது ஆண்டவர் ஒரு 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 உங்களுடைய இருதயத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அம்மே, என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார், என்னுடைய தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. அவர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் தான் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஏதோ பேசிட்டு போகிறவர் அல்ல, அதன்படி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த உலகத்துல சகல காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருக்கு முன்பாதிரியை காண்பித்து கொண்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அம்மே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சாமுவேலை போல நீங்க கேளுங்க. இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டுள்ள தேவன் திட்டங்களை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும் போது, உங்களை வைத்துள்ள தரிசனம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும் போது ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னால் இதை எப்படி செய்ய முடியும், என்னால் இதை எப்படி நான் செய்ய முடியும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. தேவ சமூகத்துல சமர்ப்பிக்கப்படும் போது, தேவ சமூகத்துல செவி கொடுக்கப்படும் போது, தேவ சமூகத்துல கீழ்ப்படியும் போது, தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையில் நிலை நிற்கும் போது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையில நீங்க சீமோனை போல வந்திருக்கலாம், நீங்க பிரயாசப்பட்டது போதும். நான் அது மட்டும்தான் அவங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டோடைய வார்த்தையின்படி ஒரு வாரம் செஞ்சு பாருங்களேன். ஆண்டோடைய ஒரு வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை ஒரு வாரம் நடத்தி பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தையின்படி நீங்க ஒரு வாரம் நடந்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நானும் இதை ப்ராக்டிஸ் பண்ண போறேன், நானும் இதை செய்ய போறேன். ஆண்டவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நான் முதலாவது இந்த வேளையில நான் சொன்னேன், வார்த்தையில் மகிமைப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மையமாய் வைத்து நான் 3 காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேசினேன். முதலாவது காரியம், தேவ வார்த்தையை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. சாமுவேல் தேவ சமூகத்தில் இருந்து அறியாத போது கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்பட்டது தெரியாமல் இருந்தது போது கூட அவன் 3ஆம் விசை 4ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறவனாக மாறுகிறான். அப்போ இரண்டாவது நான் சொன்னேன், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம சீமோனை குறித்து உங்கள் மத்தியில் நான் காண்பித்து கொடுத்தேன். மூன்றாவதாக தேவ வார்த்தையில் நிலைநிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா உங்களை தேவன் நடத்துவார், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நடத்துவார், உங்களுடைய ஊழியத்தை தேவன் நடத்துவார், உங்களுடைய குடும்பத்தை தேவன் நடத்துவார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இழந்ததெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பாருங்க. சீமோன் நினைச்சும் பார்க்க முடியாத மற்ற படகுல உள்ளவங்களையும் கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதா இருக்கும். மற்றவங்க காண்கின்ற பிரகாரம், மற்றவங்க கேட்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை அப்படிப்பட்டதாய் தேவன் நாட்கள் அவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவ சத்தம் வெளிப்படும் போது செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த சாமுவேல் வசனத்துல பார்க்கும்போது அந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. உங்களுக்கு எனக்கும் ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதனால தான் அதனுடைய மகிமை உங்களுக்கு எனக்கும் தெரியலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் அவர் வைத்த இடத்துல நிற்கணும். அவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா அவர் சித்தத்தில் நிற்கணும். அவருடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படணும்னா அவருடைய ஓட்டத்துக்கு ஓடத்தக்க பலனை பெற்று அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இந்த நாட்களை நிரப்பத்தக்க ரீதியில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.